மாண்புமிகு உறுப்பினர் எஸ் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தளபதி கண்டெடுத்த முத்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படி என அப்போதே பாரதியார் பாடிவிட்டார். அப்படி இல்லாமல் கர்மமே கண்ணாயினார் என காரிய மாற்றம் மக்கள் நாயகனான தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், நிதிநிலை அறிக்கை தயாரித்து வாசித்த மாண்புமிகு நிதி மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் அவர்களுக்கும், எனது கோரிக்கையினை ஏற்று மன்னார்குடியில் உழவர் சந்தையை பழைய இடத்திற்கே மாற்றித்தந்த நிதி ஒதுக்கீடு செய்து தந்த மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இங்கே சபையில் கூடியிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சாத வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கிறது நம்முடைய உரிமை. அந்த உரிமையை இன்றைக்கு நீங்கள் நிலைநாட்டி இருக்கிறீர்கள். நமக்கான உரிமையை, இத்தனை ஆண்டு காலம் பெற முடியாத உரிமையை இன்றைக்கு சட்டமன்றத்தில் உங்களுடைய தனி தீர்மானத்தின் மூலம் நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். தமிழுக்கு உயிர் கொடுத்திருக்கிறீர்கள். தமிழ்தாய் வாழ்த்தை புதுப்பிக்க செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதே போல காவிரி டெல்டாவை சேர்ந்தவன், நெல்லுக்கு ஊக்கத்தொகை, கரும்புக்கு ஊக்கத்தொகை, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். காவிரி டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 31/3/2021 வரை தமிழ்நாட்டின் கடன் 4.85 லட்சம் கோடி. இன்றைக்கு 10 லட்சம் கோடி கடன். 2025-26 நிதி பற்றாக்குறை 1,24,007. 2026-27 1,21,819. இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறை 2025-26 69,219. 2026-27 55,775 குறைந்திருக்கிறது. இது a good beginning makes a good ending. ஒரு நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் என்ற பழமொழியை பறைசாற்றுகிறது உங்களது பட்ஜெட். இந்த நிலையில் 2036 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் என்னும் அரசின் தொலைநோக்கு திட்டம் உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்துதல், வருவாயை பெருக்குதல் என பல முனை தாக்குதல்களை நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள். உலக வங்கி, இந்திய பிரதமரின் சிறப்பு செயலாளர், முன்னாள் பிளானிங் கமிஷனின் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா அவர்களை நியமித்தது இந்த நேரத்தில் பொருத்தமான சாலச் சிறந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மன்னனும் மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையதாகும் என்ற ஔவையாரின் முதுரைக்கேற்ப கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி பள்ளி கல்வித்துறை. இன்றைக்கு 44,527 கோடி ஒதுக்கப்பட்டு போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலி உருவாக்கம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், 8ஆம் வகுப்பு வரை இலவச உணவு, ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியில் கூடிய நவீன பிராண்டட் மிதிவண்டிகள், பெருந்தலைவர் காமராஜர் உண்டு உரடை பள்ளி, குறிப்பாக சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அற்புதமான திட்டம். தினசரி தூய்மை குடிநீர், கழிப்பறைகள் வசதிகள் பராமரிப்பு, 24 மணி நேரமும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்தியாவில் அதிக சேர்க்கையில் முன்னிலையில் உள்ள தமிழ்நாடு உயர்கல்விக்கு 8,393 கோடி ஒதுக்கீடு. வெற்றி மடிக்கணினி திட்டம், பல்வேறு சமூக மதங்களைச் சேர்ந்த இளைஞர்களை ஒன்றிணைக்கும் தமிழ்நாடு சுடர் TN சுடர் திட்டம், குறிப்பாக சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் லா, 300 மாணவர் சேர்க்கையுடன் சட்டக்கல்லூரி மதுரையில் ஆரம்பிக்க இருப்பது தென் மாவட்ட மக்களுக்கு
இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு 1051 கோடி, அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெண்களுக்கு கருவுற்ற பெண்கள் மகப்பேறு நெருங்கும் வேலை மையங்களிலே தங்கி கட்டணம் இல்லாமல் உணவு, மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவை வழங்கும் பல்வேறு திட்டம், தாய் கேர் திட்டம், தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்காக புற்றுநோய் பராமரிப்பு சிறப்பு மருத்துவ வழங்க மையம் கிளை ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை அமைக்க உள்ளது. அரசு மருத்துவமனையை பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இல்லாத திட்டம், இதுவரை இல்லாத திட்டம்.